கணவன் இருந்த துக்கம் தாளாமல் பூட்டிய வீட்டிலேயே இருந்த மனைவியின் உண்மை கதை. நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறேன். வாங்க இங்க தருங்க. இது ஸ்மெல் எனக்கு தாங்க முடியல. இங்க தருங்க. வாங்க. நாய் முடியா பறந்துட்டு இருக்குமா? ஒரு 5 நிமிஷம் நீங்க வாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் இங்கே நான் வெளியில வரமாட்டேன், என்ன விடுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஊர் மக்களோடு சேர்ந்து வலுக்கட்டாயமாக பெண்ணை பிடித்து இழுத்து சென்ற பெண் போலீஸ். நாகர்கோவில் மணியடிச்சான் கோவில் பகுதியை சேர்ந்த விஷ்ணுகுமார் அப்படின்றவரோட மனைவி வேணி உடல்நலக்குறைவுனால விஷ்ணுகுமார் கடந்த மாதம் உயிரிழந்திருக்காராமா. அதுக்கப்புறமா அவங்களோட மனைவி கணவன் இறந்த துக்கம் தாங்காம வீட்டை விட்டு வெளியில வராம இருந்திருக்காங்க. பால் மட்டும் வீட்டு ஜன்னல் வழியா வாங்குவத அக்கம் பக்கத்தினர் பார்த்திருக்காங்க. அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியில வரும்படி அழைத்துமே அவங்க வரலையாமா. இதனால அக்கம் பக்கத்தினர் வடசேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் எத்தனையோ முறை சொல்லியுமே அந்த பெண் வீட்டு கதவை திறந்து வெளியிலேயே வரல. நான் நல்லாதான் இருக்கேன், என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்கள திட்டவும் செஞ்சிருக்காங்க. இருந்தாலுமே நீண்ட நேரமா பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அதுக்கப்புறமா அந்த பெண் வீட்டை கதவை திறந்த உடனே அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் காப்பகத்துல ஒப்படைச்சிருக்காங்க. தன்னோட கணவனோட இழப்பை தாங்க முடியாத மனைவி வீட்டையே பூட்டிக்கிட்டு 1 மாச காலமா உள்ளேயே இருந்திருக்கிற எந்த ஒரு கதை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும் இல்லாம மொத்த பேரையுமே சோகத்துல மூழ்கடிச்சிருக்குது.